மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் நாமக்கல் மாவட்டம் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நடந்து முடிஞ்ச 2025 முழு ஆண்டு தேர்வுக்கான 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தினுடைய விடைக்களஞ்சியம் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் வீடியோவில் நம்மளது வினாத்தாளினுடைய வடிவமைப்பு, அதில் வினாக்கள் எப்படி கேட்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அந்த வினாத்தாளுக்குண்டான விடைகள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் முதல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. அது ஏற்கனவே சொல்லியிருந்ததான். முதல் கேள்விக்குண்டான விடை தொல்காப்பியம், 2வது விடை மறைமலை அடிகள், 3 தொல்காப்பியம், 4 கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது, 5 நெடில் ஈ, 6 தந்தை வழி சமூக முறை, 7 இசைக்கருவி, 8 வினைப்படிமம், 9 மழை, 10 கறந்து வரல் திரை, 11 மகிழ்ச்சி, 12 காண்டம், 13 வயதில் சிறியவர் ஆனால் தலைவர், 14 பாடான் திணை. அடுத்து 2 மதிப்பெண் வினா. அதில் நம்மளுக்கு 4 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம 3 கேள்வி எழுத போகிறோம். அப்போ அந்த 4 கேள்வியில் 2 புத்தக உள்வினாக்கள் கேட்கப்பட்டது, 2 புத்தக வினாக்கள் கேட்கப்பட்டது. அப்போ அதில் ரொம்ப சுலபமானதான். அப்போ முதல் வினா பார்த்திங்கன்னா, குளிர்காலத்தில் பறவைகள் விலங்குகள் எவ்வளவு குளிரால் நடுங்கின அப்படிங்கிறத பற்றி. இது நம்ம 6 மதிப்பெண் வினாவில் படிச்சிருப்போம். அதில் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை ஒரு 2 மதிப்பெண் வினாக்களாக கேட்டிருக்கிறாங்க. அதை அழகாக எழுதினோம்னா 2 மார்க் கிடைக்கும். அது மாதிரி 16வது கேள்வி செல்வம் இருப்பதற்கான வழி, பிறர் கைப்பொருளை விரும்பாதிருத்தல். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கீ பாயிண்ட்டு. இதை தெளிவாக எழுதினாவே நம்மளுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 17 நகரம் பட்டை தீட்டை வெள்ளை வைரமாகிறது அப்படிங்கிறது இதை நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது எழுதலாம். தூசுகள் அகற்றப்பட்டது, சூரிய ஒளிப்பட்டதும் நகரம் பட்டை தீட்டை வெள்ளை வைரமாகிறது. அப்போது சென்டென்ஸு வாக்கிய அமைப்பு கரெக்டான முறையில் அமைக்கப்பட்டு இருந்ததுன்னா, செய்திகள் சரியான முறையில் இருந்ததுன்னா இதுக்கு மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து 18 இது உள்வினா. உவா உடுபதி அப்படிங்கிறது இதனுடைய இடம் சுற்றி பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பெரும்பாலும் 4 மதிப்பெண் அளவில் கேட்டிருக்கக்கூடிய வினா, 2 மதிப்பெண் வினாவில் கேட்டிருக்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு தேர்வில் விடைக்களஞ்சியம் வரும்போது அப்போ அரசு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நூல் ஆசிரியர் பேர் எழுதியிருந்தாவே முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதனுடைய பொருள் எழுதியிருக்கலாம். நூல் ஆசிரியர் பேர் எழுதியிருந்த 1 மார்க், அதனுடைய பொருள் எழுதியிருந்த 1 மார்க், மொத்தம் 2 மார்க் வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கீ பாயிண்ட்டும் வரும். அதே மாதிரி பிரிவு 2ல் 3 கேள்விகள் வரும். அதில் 2 கேள்விகளுக்கு நம்ம விடை கொடுக்கணும். அதில் 2 கேள்வி புத்தக வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க, 1 உள் வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல்ல கொடுத்துருக்கிறது ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது மரம் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுக்கு இந்த கேள்வி. இதுவும் ஏற்புடைய வினாக்கள் அமைந்திருந்தால் மதிப்பெண் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு வரிகள் கொடுத்துருப்பாங்க. சரியான பதில் எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் வழங்கிடுவாங்க. அடுத்து 20வது கேள்வி பருவத்தை பயிர் செய், நேர மேலாண்மைக்கு சில எடுத்துக்காட்டுகள். இது புத்தக வரிகள் தான். இதுக்கும் ஏற்புடைய வினாக்கள் இருந்ததுன்னா மதிப்பெண் வழங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 21 செய்மை காட்சி திணிப்பு. இது புத்தக உள்வினா. இது அதுக்கு சரியான காட்சிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். பிரிவு 3 மொழிபெயர்ச்சி பகுதி, 2 மதிப்பெண் பகுதி. இதில் 9 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதில் 7 கேள்விகள் நம்ம சுலபமாக எழுதி 14 மதிப்பெண் வாங்கலாம். அதில் முதல் கேள்வி இலக்கணம் தெரிச்சுக்கொள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. முடித்தால் தரலாம் அப்படிங்கிறது. அடுத்து 23 கிணற்று தவளை போல அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம வாக்கியம் அமைச்சு எழுதணும். அது நமக்கு 2 மதிப்பெண். அடுத்து 24 இது பொதுவாக நம்மளுக்கு பொருள் வேறுபாடு இருந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படிங்கிற ஒரு வினாவை புத்தகத்தில் இல்லாமல் அப்போது தேர்வு மையமாக நம்மளுக்கு ஒரு வார்த்தைகளை கொடுத்து அதுக்கு பொருள் சொல்லி வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மனம் அப்படிங்கிறது வாசனை, மனம் அப்படின்னா உள்ளம். அப்போ அதை வாக்கியமாக எழுதியாச்சு. இதுக்கு இந்த வாக்கியம் தான் சரியா அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த பொருள் விளக்கத்தை புரிஞ்சுக்கொண்டு வாக்கியத்தை எது வேணாலும் எழுதலாம். ஆனால் அதனுடைய பொருள்கள் வாக்கியமும் கரெக்டாக அமைஞ்சிருந்தால் முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அடுத்து 25 சரியான தொடர், திருவளர் செல்வன் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது தான், அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி தான். அடுத்து 26
காலையில் எழுந்து படித்தால் ஒரு நன்மை கிடைக்கும். அந்த வேற்றுமை சொற்களை பயன்படுத்தி நம்ம எழுதுறது இது ரொம்ப சுலபமானது, முழு மதிப்பெண் வாங்கலாம். அடுத்து 27 பொருளை பிரித்து சேர்த்தும் இரு தொடர் அமைத்து எழுதுறது. வெங்காயம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க, அது ஒரு உணவுப் பொருள். வெம்காயம் பெரிய காயம் அப்படிங்கிற பொருள். இன்னொன்று அந்தமான், இது தேர்வுத்துறையாக நம்மளுக்கு உள்வினாவாக கொடுத்துருக்குறாங்க, பொதுவான வினா. அந்தமான் அப்படிங்கிறது தீவை குறிக்கக்கூடியது. இன்னொன்று அந்தமான் அப்படின்னு ஒரு உயிரினத்தை குறிக்கக்கூடியது, விலங்கை குறிக்கக்கூடியது. அதை வச்சு நம்ம வாக்கியம் அமைச்சு எழுதணும். 28க்கு கலைச்சொல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு செவி மாற்றுத்திறனாளருக்கான மாற்று வினா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 29 நம்மளுக்கு புணர்ச்சியில் அருங்கானம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது அருமை கூட்டல் காணம் 2 விதி ஈறுபோதல் இனமைகள் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி இந்த சொல் சேரும் புணரும். அதேமாதிரி ஏழை என அப்படிங்கிறது ஏழை கூட்டல் என ஐ வழியாகவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று பதியல்பு அப்படிங்கிற 2 விதியை பயன்படுத்தி அதை சேர்த்தலாம். அதுக்கப்புறம் பகுபத ஒரு விளக்கணும். சாற்றி தொழுதனர். அப்போ அதுக்கு தெளிவாக விளக்கங்கள் கொடுத்துருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 மதிப்பெண் வினா. 4 மதிப்பெண் வினாவில் நம்மளுக்கு 4 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 எழுதணும். இதில் நமக்கு 2 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. இது பொதுவான வினாக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. நீரின் நிலை மேலே தூங்கும் பன்னீரே அப்படிங்கிறது இதுவும் ஒரு பொதுவான வினா தான். இதுவும் நம்ம சரியான விடை இருந்திருந்தால் மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து குகனோட ஐவராகி வீடனுடைய எழுவரான கதை அப்படிங்கிறது நம்மளுக்கு 6 மதிப்பெண் வினாவில் படிச்சிருப்போம். அதையே ஃபில் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அதுக்கப்புறம் 33 நம்மளுக்கு இது புத்தக வினா தான். அந்த புத்தக வினா எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏதேனும் 2 மெய்ப்பாடுகளுக்கு விளக்கம் கூறி சான்று கூறி விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களா ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அதில் ஒரு 2 எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது இது சுலபமானதான். இதுவும் அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதியிருந்தால் மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இடம் சுற்றி பொருள் விளக்கம். வருடம் எல்லா கேள்வித்தாள்லையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா கட்டாயம் ஒன்று இடம் சுற்றி பொருள் விளக்கம் இருக்கும். மொத்தம் 12ஆம் வகுப்பில் 4 இடம் சுற்றி பொருள் விளக்கம் தான். அதில் ஒன்று திரும்ப கேட்டுட்ருக்குறாங்க. வரக்கூடிய வருடங்கள்லேயும் மாணவ செல்வங்க நீங்கள் இடம் சுற்றி பொருள் விளக்கத்தை தெளிவாக படிச்சிங்கன்னா உங்களது 4 மார்க் உறுதி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் உரைநடை 4 மதிப்பெண். இதில் இயற்கைக்கு எதிராக செயல்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மழை காலத்தில் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஏற்புடைய மதிப்பெண் விடைகள் இருந்தால் மதிப்பெண் கொடுத்துடலாம். அடுத்து என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்மளுடைய குடும்பத்தில் தாய் தந்தை வேலைக்கு போகும்போது நாம் அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜியாக ஒரு கேள்விகள் நமக்கு இருக்குது. இப்போது சைக்காலஜி அப்படிங்கிறது மாணவர்களுடைய வாழ்க்கை திறனில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. அதை வலியுறுத்தும் வகைகள் தான் இந்த கேள்விகள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, சைக்காலஜி கேள்வி. அதுக்கப்புறம் 37 சென்னை புகழுக்கு சான்றாக திகழும் கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது இது உள்வினா தான். அப்போது இந்த மாதிரியான உள்வினாக்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கவனமாக இல்லை அப்படின்னா மதிப்பெண்ணை பிடிங்கிறோம். ஏன் அப்படின்னா புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது சென்னை பண்பாட்டு அடையாளங்கள். அப்போ அந்த சென்னையினுடைய பண்பாட்டு அடையாளங்களை தூக்கிட்டு கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஏமாந்தோம்னா மதிப்பெண் போயிடும். அப்போ இது தெளிவாக புத்தகத்துக்குள்ளார இருக்குது. இதை ஒரு 5 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 6 பாயிண்ட் இருக்குதுன்னா 5 பாயிண்ட் எழுதுனா கூட உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதல், இது புத்தக வினா தான். அப்போது 4ல் நமக்கு 2 எழுதுனா போதுமானது. அடுத்து அணி மொழிபெயர்ச்சி 4 மதிப்பெண் வினா. பொருள் வேற்றுமை அணி இருக்குது, அது விளக்கம் கொடுத்துருக்காங்க முதல் ஏழிலிருந்தே. அதுக்கப்புறம் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படிங்கிறது இருக்குது, அதுவும் நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கிறது தான். நயம் பாராட்டல், ஏற்புடைய நயங்கள் இருந்தது அப்படின்னா மதிப்பெண் வழங்கிடுவாங்க. அதை எழுதியிருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் பாடான் திணை இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னா, பாடான் திணை கேட்டிருக்கிறாங்க. ஒரு மதிப்பெண் எடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வியே இந்த இலக்கணத்துக்கு உண்டான கேள்வி தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. 1 மார்க்கில் கேள்வியை கொடுத்துட்டாங்க. பாடான் திணை இதுக்கு நம்மளுக்கு எழுதுனா 2 மார்க். அப்போ அரசாங்கமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சலுகை கொடுத்துருக்குது. 2 மார்க் சுலபமாக அவங்களே எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து எழுதுனா 2 மார்க் வாங்கியிருந்துருக்கலாம். இப்போ சான்று கூடிய விளக்கம் கூறி பொருத்தம் கூறினா நம்மளுக்கு 4 மார்க். அடுத்து கூதி பாசறை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சுலபமான ஒரு பகுதி தான். அடுத்து வாழ்க்கை நிகழ்வு பழமொழி, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கை நிகழ்வு பழமொழிக்கு பொருத்தமான கதை இருந்ததுன்னா இது மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவும் சுலபமான ஒரு பகுதி தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வழக்கமாக தமிழாக்கம் கொடுப்பாங்க. தமிழாக்கம் இல்லாதனால இந்த தடவை 43வது கேள்வியில் பேராவாக கொடுத்து அந்த பேராவிலேருந்து ஒரு 4 கேள்வி எழுத சொல்லிட்டாங்க. இது இன்னும் சுலபமான ஒரு பகுதி.
அப்போ அந்த பேராக்களையும் கேள்வியும் படிச்சிங்கன்னா அந்த பேராக்கிலேருந்து கேள்வி மாற்றி எழுதிடலாம். அதுக்கப்புறம் நெடுவினாவில் நம்மளுக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் அப்படின்னு சொல்லி 3 பகுதி இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க, கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கேள்வி எழுதினா போதுமானது. முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது நமக்கு தமிழர் சீரழமை அப்படிங்கிற சொல்லி முதல் பையிலேருந்தே கொடுத்துட்டாங்க, ரொம்ப சுலபமானது. அடுத்து 2வது திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க, செய்யினன்றி அறிதல் அப்படிங்கிறது. அப்போ 2மே ரொம்ப சுலபமானது. அப்போ இதில் எதை தொட்டால் நம்மளுக்கு முழு மதிப்பெண் வருமோ அதை தொடலாம். அதுக்கப்புறம் எந்த தேர்வுலையுமே கொடுக்காத ஒரு கடிதம், புகார் கடிதத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப சுலபம். நீங்கள் 10ஆம் வகுப்பில் கடிதம் எழுதியிருப்பீங்க. அப்போ அதில் இன்னும் நினைவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அழகாக நீங்கள் எழுதிடலாம். என்ன, யாருக்கு என்ன கடிதம் எழுதணும், எங்கே கமா வரணும், எங்கே முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நிர்வாக மேலாண்மை, கடந்த ஆண்டும் கேட்கப்பட்ட வினா இந்த ஆண்டும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப சுலபமானது தான். அதன் பிறகு கோடைமலை துணைப்பாடம், இப்போ இந்த 8வது இயலேருந்து நம்ம கேட்டிருக்கிறாங்க. இது அதில் கதை கரு, கதை மாந்தர், ஏற்புடைய ஒரு 5 தலைப்புகள் அல்லது 4 தலைப்புகள் இருந்தால் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிறகு நம்மளுக்கு உரிமை தாகம் அப்படிங்கிற ஒரு பகுதி கற்பனை கதை கொடுத்துருந்தாங்க. அந்த கற்பனை கதையில் எழுதி நிறைவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு முழு மதிப்பெண். அதன் பிறகு தண்டி அலங்காரம் மனப்பாட பாடல், முதல் பாடலே யாரும் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சுலபமாக மதிப்பெண் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மரத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் அப்படிங்கிற திருக்குறள். ஆக நம்மளுக்கு இந்த ஆண்டு கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே ரொம்ப சுலபமானது தான். எந்த கேள்வியை தொடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தொட்டிங்கன்னா நம்ம முழு மதிப்பெண் வாங்கலாம். இப்போ நமது பள்ளி எப்போவுமே வருடம் தவறாமல் ஏதாவது ஒரு சாதனைகளை படைச்சிக்கிட்டு தான் வருது. அந்த வகையில் 2024 நடந்த தமிழ் திறனறி தேர்வில் மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி முதல் 3 இடங்களையுமே பிடித்து மொத்தம் 17 மாணவ மாணவிகள் அந்த தமிழக அரசு வழங்கக்கூடிய 36,000 ரூபாய் பணத்தை பெற்றது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லை, 2023ஆம் ஆண்டில் நமது பள்ளியிலேயே மொத்தம் 20 மாணவிகள் இதே தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்று 36,000 ரூபாய், அரசு வழங்கக்கூடிய 36,000 ரூபாய் பெற்றிருக்கிறார்கள். அரசு கொண்டுட்டு வந்த முதல் ஆண்டிலேயே 11 மாணவிகள் 2022 11 மாணவிகள் இந்த பரிசு தொகையை பெற்றிருக்கிறாங்க. அப்போ நமது பள்ளி எப்போதுமே ஒரு நல்ல ஒரு அடித்தளமான ஒரு பள்ளி, மாணவர்களுடைய வருங்காலத்திற்கு எதிர்காலத்திற்கும் நல்ல ஒரு அடித்தளமான பள்ளி. நமது நீட் பயிற்சி மையம் கடந்த ஆண்டு 2024 ஆண்டில் மாநிலத்திலேயே முதல் இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. அப்போ நமது பள்ளி நீட்டிலையும் மாநிலத்தில் முதலிடம், திறனறி தேர்வுலையும் மாநிலத்தில் முதலிடம், பள்ளிகளிலும் 11, 12 மற்றும் 10ஆம் வகுப்பு ஆகிய அனைத்திலுமே மாநிலங்களில் ஏதோ ஒரு இடத்தை பிடித்து சாதனை படைத்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல சாதனை படைப்பவர்களாக இருந்தால், படைக்க வேண்டும் என்று நினைத்தால் நமது ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை தாராளமாக தொடர்பு கொண்டு தங்கள் மகளுடைய எதிர்காலத்தை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்ல உதவும்படியும் அதற்கு நாங்கள் தயார் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.